அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சொந்த ஊரான மகாராஷ்டிர மாநிலம் புவாய் பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த உணர்ச்சிபூர்வமான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. கடந்த வாரம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்த நிலையில் அதில் பயணம் செய்த தலைமை கேப்டன் பைலட்டான சுமித் அவர்களும் இந்த கோர விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். DNA மாதிரிகள் எல்லாம் பரிசோதனை முடிக்கப்பட்டு அவரது உறவினர்களிடம் கேப்டன் சுமித்தினுடைய உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் கோவை பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சுமித்தினுடைய பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலை பெற்றுக்கொண்டது அவருடைய 85 வயது தந்தை. சுமித் நீண்ட பணி அனுபவம் பெற்றவர். அவர் இதுவரை திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அவர் இந்த விமான விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு தன்னுடைய தந்தையிடம் என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்றால், அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் விரைவில் என்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமும் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கூறிவிட்டு சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி கூறிவிட்டு சென்ற கேப்டன் சுமித் தற்போது வீடு திரும்பி இருப்பது பிணமாகத்தான் வீடு திரும்பி இருக்கிறார். அவருடைய உடலை பார்த்த அவருடைய 85 வயது தந்தை கதறி அழுதது பார்ப்போருடைய நெஞ்சை கலங்க செய்வதாக அமைந்திருந்தது. 85 வயதில் அவரை பார்த்துக் கொள்வதற்கு கூட ஆள் இல்லாமல் நிர்கதியாக சுமித் விட்டு சென்றிருக்கிறார். இது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு காட்சிகள் அங்கு காணப்படுகின்றது. பொதுமக்கள், சுமித்தினுடைய நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். நீண்ட பணி அனுபவம் கொண்ட சுமித் உயிரிழந்திருப்பது நிச்சயம் அந்த விமானத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்று சக பைலட்டுகள் மற்றும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.